பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிரார்த்தனை தான் இபாதத்தே, வணக்க வழிபாடு அதுதான் சொன்னாங்க. ஏனென்றால் அந்த துவா மூலமாகத்தான் நம்ம ரப்புல் ஆலமீனுக்கு தேவையானதெல்லாம் கேட்டு 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 வாங்கிக்க முடியும். அப்படியான பிரார்த்தனை நம்முடைய வாழ்வில் குறிப்பாக ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த மாதிரி சில துவாவை செய்யும்போது மிகப்பெரிய பலனை நம்மால் இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய அருளை நம்மால் பெற முடியும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக, அல்லாஹும்ம இறைவா இன்னி நிச்சயமாக நான் அஸ்அலுக உன்னிடம் கேட்கிறேன், மின் ஃபضலிக உன் அருளை, உன் கருணையை, உன் மன்னிப்பை, உன் பாசத்தை கேட்கிறேன். வ ரஹ்மதிக உன்னுடைய அருளை ரஹ்மத்தை நான் கேட்கிறேன். ஃப இன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த, இதை தரக்கூடியவர் உன்னை தவிர யாருமே இல்லையே. உன்னுடைய அருளையோ உன் மன்னிப்பையோ உன் நேசத்தையோ நான் உன்கிட்ட கேட்கிறேன் யா அல்லாஹ், இதை நீ மட்டும் தான் கொடுக்க முடியும், நீ தான் அது தகுதியானவன் யா அல்லாஹ், அதற்கு உரிமையாளன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. அப்படியான இந்த துவா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு உங்களுக்கு கிடைச்சிட்டா நம்மளை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. அல்லாஹ் ஒருத்தனை கருணை கண்டு கொண்டு பார்த்துட்டானா அது மட்டும் இல்லை, அல்லாஹ்வுடைய ஃபضல் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைச்சிருச்சுன்னா சுப்ஹானல்லாஹ் மறுமையில் அவர் தான் சொர்க்கத்திலே முதல் நபராக போகிறார். சொர்க்கத்திலே அதாவது நபிமார்களோடு அவர் செல்லப்படுவார், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர்களோடு அவர்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக வ ரஹ்மதிக, இந்த வார்த்தையை சேர்க்கணும். அல்லாஹ் உன்னுடைய அருளை கூட அருள் மட்டும் கேட்கக்கூடாது. ஃப இன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த, இதற்கு உரியவன் நீதான் உன்னுடைய அருளை எங்களுக்கு கொடுக்கணும், உன்னை தவிர யார்ட்டையும் நாங்கள் பெற முடியாது ரட்சகா, உன்னுடைய நேரடியாக நாங்கள் கேட்கிறோம் என்ற அந்த உறுதியோடு இந்த பிரார்த்தனையை ஓதுவோம். இறை அருள் மலையிலே நினைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.